அது அவங்க அரபி கல்ச்சர் கொண்டு காட்டுன பண்டல தான் பண்டல மாடல் அடித்து ஃபுல் பண்டு போட்டு காட்டுனது. வித்தியாசம் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் வித்தியாசமா இருக்கு. என்ன முதல்ல குத்தினது பின்னால கட்டக்கு வணக்கம் தலைவர். சிக்னல் வந்துட்டு சொல்லுங்க, எங்க வர இன்னைக்கு நம்ம பக்கற போகுது. ஒரு வித்தியாசமான வீடியோல சந்திக்கிறேன். நிறைய நாள் ஆச்சு வீடியோ பட்டு வீடியோ எடுத்துட்டு ഒരുപാട് காலமாய் சமயமாய் குறைச்சு சமயமாய் இன்னைக்கு வந்து நாங்க நோன்பு, எங்க இஸ்லாமிய நண்பர்கள் வந்து நோன்பு மாதம் அப்படியா நோன்பு மாதம். அதனால நாங்க இன்னைக்கு நோன்பு திறக்க போறோம். இப்ப 4 மணி ஆச்சா, 5 மணிக்கு திறக்கிறது இல்ல 5:45 திறக்க போறோம். நோன்பு திறக்கிறேன்டா விடிய இருந்து சாப்பிடாம இருந்துட்டு 5 மணிக்கு சாப்பிடுவாங்க. 5 மணிக்கு 5:45 சாப்பிடும். அதை நாங்க கொடுத்துட்டு அதுக்காக நாம போய் கண்டுக்கலாம் ஒரு பள்ளியை தேடி. என்ன எந்த பள்ளிக்கு போறோம்? നമ്മള് വെക്കറില്ല ഓൾഡ് സൂക്കർ അടുത്തുള്ള പള്ളിയിലേക്കാണ് ഇന്ന് പോകുന്നത്. அங்க சாப்பாடு தருவாங்க சொன்னாரு. நானும் அவங்கள சேர்ந்து போய்க்கிறேன். அங்கிருந்து சாப்பாடு കിട്ടും. ஓகே, சொல்ல மறந்த காரியம் சொல்லி இவர் வந்து பெருந்தானே முதல் வீடியோல வந்து ஒரு 4 பேரும் பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒண்ணு. தெரியும் இவனாரு அவனை பார்த்து அவன் இப்ப புதுசு குஞ்சு போய் என்ன சொல்ல போறீங்க? சொல்லடா நோன்பு அப்படி காய கூடாது. சாப்பாடு கிடைக்கும் போது சாப்பிடும். அதான் நோன் பண்ண உண்மைத்துவம். எனக்கே தெரிஞ்சவங்களும் தெரியுது. வாங்க சொல்லும் போது நாங்க சாப்பிடுவோம். அதுதான் போய் கண்டிருக்கோம். சர்வீஸ் பண்ண நடந்து தெரியும். ஓட்டு சூக்குன்னே போதும். பழமை வந்து 1400 கட்டப்பட்டு ஓட்டு சூக்கு இருக்கு. அது அடி இருக்கு. வேணும்னா வாட்ச் சொல்றேன். வந்திருக்கேன். ஒரு சேக்குன்ற வீடுல இருக்கு. தோட்டத்துல இருக்கிற ஒட்டகம், எத்தனை ஒட்டகம் இருக்கு. இதெல்லாம் பால் கறந்து குடிக்கிறது. கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற அவர் இன்னும் பார்க்கல. அவளை சனம் மூடி இருக்கிறார பார்க்க முடியல. മുതലായിട്ട് തുറന്നല്ലോ. ഇങ്ങനെയാണ് നമ്മൾ നോമ്പ് തുറക്കണ്ടേ. ഒരു ലൈനിൽ എല്ലാവരും ഒരുമിച്ചിരുന്ന് ഒരു പാത്രത്തിൽ ഇരുന്ന് കഴിച്ച്. അല്ല അങ്ങനെ അത് വെക്കണ്ടേ ചെയ്യും. കാരണം ഒരു വലിയ പാത്രത്തിന് ഒരു 4 ആൾ കൂടി തിന്നലാണ്. நிறைய ஐட்டம் வச்சிருந்தாங்க. சாப்பிட்டேன். அது ஒரு டைமுக்கு தான் சாப்பிடணும். அந்த டைம்ல ബാങ്ക് കൊടുക്കുന്ന ടൈമാ. അതോ ബാങ്ക് കൊടുക്കുന്ന ടൈമിലാണ് സാപ്പിടാൻ പറ്റുള്ളൂ. കാരണം നോമ്പ് എടുക്കണമല്ലോ. வித்தியாசமா இருக்கு. என்ன முதல்ல குத்தினது பின்னால கால் மடக்கியது கொஞ்சம் கால் அடைஞ்சு அவ்வளவுதான். வித்தியாசம். நல்ல ஆட்கள் கிரௌட் இருக்காங்க. நல்ல கிரௌட் இருக்கு. இது அரபி வீடு தானே. ഇത് പള്ളിയല്ല, അറബി വീടായിട്ടാണ് ഇത്ര ആൾക്കാർ ഇവിടെ നോമ്പ് തുറപ്പിക്കണേ. എത്ര ആൾക്കാർ இருக்கீங்க இப்போ? എണ്ണി പാകില്ല. നീ എണ്ണി ഒരു 10-50 ആൾക്കാർ ഇരിക്കുക. 50 അതായത് ഒരു 100 പേരെ ഡെയിലി നോമ്പ് തുറപ്പിക്കണ്ടേ. അവങ്ങളെ കാശ് ഡെയിലി കൊടുക്കണ്ടേ. സതക്ക മാതിരാണ് ചെയ്യണ്ടേ. ബിരിയാണി எப்படி இருந்தது? ബിരിയാണി എപ്പ ഇരിക്കേ നീ പറ. எனக்கு உப்பு இல்லாയിരുന്നു. അറബിക് ഫുഡ് അങ്ങനെ അറബിക് ഫുഡ് ഉപ്പ് മധുരം ഒന്നും ഉണ്ടാവൂല. അറബിക് ഫുഡ് വെച്ചാൽ ഇങ്ങനെ ഉണ്ടാവാ. அவன் ஜூஸ் புளிக்கு வருதா ஜூஸ். அது கடையில வேண்ட ஜூஸ்டா. அது குத்தமா பட்டது.
ஓல்டு சூப்பு இந்த இதெல்லாம் நாங்கள் போகிறோம். இதில் வந்து எல்லா சாப்பாடு கடை வந்து அங்கே லைனில் நிற்கிறாங்க சாப்பாடு எல்லாமே இங்கே எங்களுக்கு வந்து இடம் பார்த்தீங்கன்னா ஓல்டு சூப் பழமையான கட்டிடங்கள். பொலிசாக போவோம் நேரம் ஓல்டு சூப் பழங்காலத்து கட்டுறாங்கல்ல. ஆனால் சொப்பெல்லாம் இருக்கும் பாருங்க. பழைய ஸ்டைலெல்லாம் பழைய அவங்க ஓல்டு சூக்குன்னா அது அவங்க அரபி கல்ச்சர் கொண்டு காட்டின பில்டிங். பண்டல தாண்டி பண்டல மாடல் ஆனது ஃபுல் பண்டு போட்டு காட்டினது. பண்டைய காலம் பண்டு மலையாளம் வரைகிறாரு. ஃபுல்லா ரெஸ்ட் ஆஃப் சீ சைட் இருக்கு. சீ சைட் காட்டியா நீ வீடியோ? காட்டி